வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடத்தில் வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் போட்டுக்கொள்ளலாமா? போட்டுக்கொள்ளக்கூடாது. போட்டுக்கொண்டால் என்ன ஆகும்? ஒரு துர்மரணம் ஏற்படும், தேவையில்லாம அடிபடும், பிளேட் உள்ள வந்துடும். வடகிழக்கு மூலையில ஏதாவது ஒரு பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஷோர் ஷாட்டா நிச்சயமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் வெட்டியா இருப்பான். நிச்சயமா தைராய்டு உண்டு சார். தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டால் என்ன ஆகும்? அக்னி மூளை, பெண்கள் சம்பந்தப்பட்ட மூளை, பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. யூட்ரஸ், ஃபிப்ராய்டு, பிசிஓடி இது மாதிரியான இடங்களில் கேன்சர் வரும். இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, மருமகள் இருக்காங்கன்னா மருமகள் மாமியார் சண்டை சச்சரவுகள் வரும். பிள்ளைகள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருப்பாங்க. ஒற்றுமை இருக்காது சார். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சார் நம்ம இப்போது வாஸ்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் எங்கே வரலாம், எங்கே வரக்கூடாது, அது மாதிரியான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். சார் பாத்ரூம் எல்லோருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடமேற்கு மூலையில் வரலாம், அது வாயு மூலை அப்படின்வாங்க. வரலாமா? வரலாம். வேற எங்கே பாத்ரூம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நடுப்பகுதியில் செப்பரேட் பாத்ரூம் போடலாம் சார். மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் போடலாம். அதே மாதிரி வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் போடுறோன்னா அந்த ரூமுக்கு வடமேற்கு மூலையில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் போடலாம். மேற்கு நடுப்பகுதியில் செப்பரேட் பாத்ரூம் போடலாம். வேறு எங்கே சார் பாத்ரூம் போடலாம் அப்படின்னா வடமேற்கில் காம்பவுண்டையும் ஒட்டாமல் வீட்டையும் ஒட்டாமல் ஒரு செப்பரேட் பாத்ரூம் போட்டுக்கலாம் சார். வேறு இதே அமைப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வரப்போகுது, இதே அமைப்பு தான் செகண்ட் ஃப்ளோரும் வரப்போகுது. வேறு எங்கே பாத்ரூம் வரலாம் அப்படின்னா வேறு எங்கேயும் பாத்ரூம் வரக்கூடாது. வடகிழக்கு மூலையில் ஏதாவது ஒரு பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஷோர் ஷாட்டா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் வெட்டியாக இருப்பான். நிச்சயமாக தைராய்டு உண்டு சார். தைராய்டுன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும் சார். அந்த தைராய்டுக்கு குணமாவதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு கோவில் தான் தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன். உச்சகட்ட பிரம்மாண்டமான பிக்கஸ்ட் பவர் சென்டர் இன் இந்தியா சார். வடிவுடையம்மன் சுவாமியை பிடித்து கொள்வது சால சிறந்தது. இப்போ தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டுறாங்க நிறைய வீட்டில், அதுவும் படிக்கட்டு கீழே பாத்ரூம் போடுறாங்க. மிகப்பெரிய தவறு. தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டால் என்ன ஆகும்? அக்னி மூளை, பெண்கள் சம்பந்தப்பட்ட மூளை, பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. யூட்ரஸ், ஃபிப்ராய்டு, பிசிஓடி இது மாதிரியான இடங்களில் கேன்சர் வரும். படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டால், தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் போட்டால் இதே விஷயங்கள் தான். மன சஞ்சலங்கள் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க. சார் தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் வரலாமா சார்? நிச்சயமாக வரக்கூடாது சார். நீங்கள் ஒரு 10 மாடி அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே தென்மேற்கு மூலையில் பாத்ரூமை போட்டான் சார். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் முதுகு வலி பிரச்சனை வரும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும், வீண் வம்பு வழக்கு வரும் சார். இது மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லார் வீட்லேயுமே தென்மேற்கில் பாத்ரூம் வருது அப்படின்னா அதில் ஒரு 20 வீடு இருக்குன்னா அந்த 20 வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்கும். ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தானே. வாஸ்து என்பது ரூல் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரூலோ அதே ரூல் தான் ஆஸ்திரேலியாவில், இங்கே என்ன ரூலோ அதே ரூல் தான் அமெரிக்காவில். யூனிவர்சல் ரூல், மாற்றம் இருக்காது. நாம் செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி இதில் தான் ஒரு விஷயங்கள் செய்கிறோம், வீடு கட்டுறோம். அதே செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி கொண்டு தான் அந்த விஷயங்களை திருத்தி கொள்ள வேண்டும். வேற எங்கே சார் பாத்ரூம் வரலாம்? மேற்கு சைடு பாத்ரூம் வரலாம், மேற்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் வரலாம். வீட்டுக்குள்ளே படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரலாமா? மிகப்பெரிய தவறு. பாத்ரூம் அங்கே வரக்கூடாது. தென்கிழக்கு மூலையில் வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா என்ன ஆகும்னா பிரெஸ்ட் சம்பந்தமான சில நோய்கள் வரும். மேமோகிராம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பிரெஸ்ட்டில் ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும் பெண்களுக்கு. இது மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும் சார். தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டால், அங்கே குளிச்சா அல்லது யூரினல் கிளாசெட் வச்சா, டாய்லெட் கிளாசெட் வச்சா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அப்படியே நான் சொன்னதை பொருத்தி பாருங்க. தவறாக இருந்துச்சு என்றால் நிச்சயமாக வீட்டை காலி பண்ணிடுங்க. வாடகை வீடாக இருந்தால், சொந்த வீடாக இருந்தால் திருத்தி கொள்ள முடியும்னா திருத்தி கொள்ளுங்கள். இதுதான் விஷயம் சார். நாம் இதற்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது செப்டிக் டேங்க் எங்கே அமைப்பது? இது மிகப்பெரிய விஷயம் சார்.
நிறைய பேர் எனக்கு கொஷின்ஸ் கேட்குறதே சார் செப்டிக் டேங்க் எங்கே சார் போடலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. வடகிழக்கு மூலையில் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடத்தில் வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் போட்டுக்கொள்ளலாமா? போட்டுக்கொள்ளக்கூடாது. போட்டுக்கொண்டால் என்ன ஆகும்? ஒரு துர்மரணம் ஏற்படும், தேவையில்லாமல் அடிபடும், பிளேட்டு உள்ளே வந்துடும். செப்டிக் டேங்க் வேறு எங்கே சார் போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போடலாம்னு சொல்லிடுறேன். வடமேற்கு வடக்கு திசையில் காம்பவுண்டையும் ஒட்டாமல் வீட்டையும் ஒட்டாமல் செப்டிக் டேங்க் போட்டுக்கொள்ளலாம் சார். செப்டிக் டேங்க் மேலே பாத்ரூம் வச்சுக்கலாமா? வச்சுக்கொள்ளக்கூடாது. நிறைய கிராமப்புறங்களில் அந்த லோக்கல் மேஸ்திரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் ஏன் சார் தனியாக பாத்ரூம் கட்டிக்கின்னு, செப்டிக் டேங்க் போடுறோம், செப்டிக் டேங்க் மேலேயே பாத்ரூம் வச்சுக்கலாம் சார் அப்படின்றாங்க. அப்போ அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மூலம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், பைல்ஸு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், கண்டுபிடிக்க முடியாத சில வியாதிகள் அதெல்லாம் ஏற்படும். புதன் தசையில் ராகு புக்தி நடக்குது, ராகு தசையில் புதன் புக்தி நடக்குதுன்னா என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ செப்டிக் டேங்க்கு வடமேற்கு வடக்கு திசையில் வரலாம். தென்கிழக்கு திசையில் வரலாமா செப்டிக் டேங்க்கு? மிகப்பெரிய உச்சகட்ட வாஸ்து நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடமேற்கு வடக்கு பகுதியில் போட முடியலன்னா தென்கிழக்கு பகுதியில் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% தான் ஓகே. வடமேற்கு வடக்கு பகுதி தான் கரெக்டு. தென்கிழக்கு பகுதியில் போட்டால் திருப்பியும் பள்ளம், ஸ்லட்ஜி எல்லாம் வருது. திருப்பியும் தென்கிழக்கு பகுதியில் பள்ளம் வரக்கூடாது, வந்தால் பெண்கள் பாதிப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். தென்மேற்கு பகுதியில் வரலாமா? தென்மேற்கு பகுதியில் பள்ளம் வரலாமா? அங்கே செப்டிக் டேங்க் வரலாமா? துர்நாற்றம் அங்கே வீசலாமா? அது கன்னி மூளையாச்சு, மாஸ்டர் பெட்ரூம் ஆச்சு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு. தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் வரலாமான்னா வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, முதுகு தண்டு பிரச்சனை ஏற்படும். இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, மருமகள் இருக்காங்கன்னா மருமகள் மாமியார் சண்டை சச்சரவுகள் வரும். அந்த அம்மா பேசாது, இந்த அம்மா மூஞ்ச திருப்பிட்டு போவோம். பிள்ளைகள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருப்பாங்க. ஒற்றுமை இருக்காது சார். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும். அங்கே போர் போட்டிருப்பாங்க, அங்கே செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க. அப்போது மேற்கு நடுப்பகுதியில் செப்டிக் டேங்க் வரலாமான்னா வரக்கூடாது. வடமேற்கு மேற்கு பகுதியில் போட்டுக்கலாமா? எங்கேயுமே இடம் இல்லை, அங்கே தான் இடம் இருக்குன்னா போட்டுக்கலாம். ஆனால் எங்கே வரலாம்? வடமேற்கு வடக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் வருவது சால சிறந்தது. சார் இப்போது வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் வந்துருச்சு சார், அது ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணலாம்? வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் வந்துடுச்சு அப்படின்னா, ஒன்று அது வாடகை வீடாக இருந்தால் தயவு செஞ்சு வீட்டை மாற்றிடுங்க சார். சொந்த வீடு சார், தென்கிழக்குலேயும் போட முடியாது, தென்மேற்குலேயும் இடம் கிடையாது, வடமேற்குலேயும் இடம் கிடையாது. இப்போ என்ன சார் பண்ணலாம்? போட்டுக்கலாமா? அந்த வீட்டை விற்றுருங்க சார். வேறு ஒன்றும் பண்ண முடியாது சார். இதற்கு பரிகாரம் இருக்கா? ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து நான் பரிகாரம் பண்ணேன் சரியாயிடுமான்னா சரியாகாது சார். தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் வந்துருச்சு, எனக்கு வடகிழக்குலேயும் முடியல, வடமேற்குலேயும் முடியல, தென்மேற்குலேயும் முடியல, போட்டுக்கலாமா? வேற என்ன வழி இருக்குது? போட்டுக்கொள்ளலாம் சார். தென்மேற்கில் செப்டிக் டேங்க் வந்துருச்சு சார், என்ன பண்ணலாம்? வடகிழக்குலேயும் முடியாது, தென்கிழக்குலேயும் முடியாது, வடமேற்கு வடக்குலேயும் முடியாது, வடமேற்கு மேற்குலேயும் முடியாது, தென்மேற்கு மட்டும்தான் வழி. போட்டுக்கலாமா? அதுக்கு மேலே எனக்கு வழி கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, பண்ணக்கூடாது. அந்த வீட்டில் குடியிருக்கலாமான்னா தயவு செஞ்சு இருக்காதீங்க சார். தென்மேற்கு என்பது மிகப்பெரிய விஷயம். தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, தென்மேற்கில் பள்ளம், தென்மேற்கில் போரு, இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் கேரக்டர் சிதைக்கப்படும் சார். இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சார். அப்போ வடமேற்கு வடக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் வந்தால் சால சிறந்தது. அந்த செப்டிக் டேங்க் மேலே நான் சொன்னது தான், பாத்ரூம்லாம் போடக்கூடாது. வடமேற்கு மேற்கு பகுதியில் காம்பவுண்டையும் ஒட்டாமல் வீட்டையும் ஒட்டாமல் ஒரு பாத்ரூம், செப்பரேட் பாத்ரூம் அமைத்து கொள்ளலாம். இவ்வளவுதான் சார் கான்செப்ட். இதை நீங்கள் சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சார். பாத்ரூம், டாய்லெட் பார்த்தோம், செப்டிக் டேங்க் பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் பொருத்தி பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.